ஈரானுடைய புதிய ஆன்மீக தலைவர், உச்ச தலைவர் தெரிவு செய்யப்பட்ட விடயம்தான் உலகத்தினுடைய எல்லா ஊடகங்களையும் ஆக்கிரமித்த ஒரு செய்தியாக காணப்பட்டது. உலகத்தில் மிக மிக முக்கியமான ஒரு பதவிக்கு ஒரு நபர் தெரிவு செய்யப்பட்டதை போன்று முக்கியத்துவம் அளிக்கப்பட்ட இந்த செய்தியின் பின்னால் இருக்கின்ற விடயங்கள் என்ன? புதிய ஆன்மீக தலைவர் யார்? அவருடைய பலம் என்ன? பலவீனங்கள் என்ன? அவர் எதிர்கொள்ள இருக்கின்ற சவால்கள் மற்றும் ஈரான் மக்களிடத்தில் அவருக்குரிய செல்வாக்கு என்ன போன்ற விடயங்களை அலசி ஆராய்கிறது இது தமிழ் டைம்ஸின் உலக செய்திகள் மீதான பார்வை. முஜ்தபா கொமைனி இதுதான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் இன்று வரைக்கும் சர்வதேச ஊடகங்கள் தொடக்கம் உள்நாட்டு ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் வரைக்கும் ஆக்கிரமித்திருக்கின்ற ஒரு பெயர். இந்த பதவி இதுவரை காலமும் இவ்வளவு முக்கியத்துவம் கொண்ட ஒரு பதவியாக காணப்படவில்லை. இன்று ஒரு ஐக்கிய நாடினுடைய செயலாளர் அல்லது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு எல்லா ஊடகங்களிலுமே இது தொடர்பான செய்திகள் தான் காணப்பட்டிருக்கின்றன. இந்த செய்திகள் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது என்ற விடயங்களை நாங்கள் பார்ப்போமானால், இந்த முஜ்தபா கொமைனி அவருடைய தந்தை தான் சுமார் 4 தசாப்தங்களாக ஈரானை வழி நடத்தி கொண்டிருந்தார். அவர் தான் ஆன்மீக வழிகாட்டியாக இருந்தார். இந்த உச்ச ஆன்மீக தலைவர் என்கின்ற பதவி மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுதான் ஈரானுடைய கட்டமைப்பின் அதி உச்ச ஒரு பதவியாக காணப்பட்டது. இந்த பதவியில் இவ்வளவு காலமும் இருந்து வந்தவர் சுமார் 36 ஆண்டுகளாக அந்த பதவியை வகித்தவர் தான் ஆயத்துல்லா அலி கொமைனி. அவர் கடந்த மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய தாக்குதலில் கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த சூழலில் முஜ்தபா கொமைனியினுடைய தெரிவு முக்கியத்துவம் பெறுகின்ற முதலாவது இடம் ஒரு தந்தையை இழந்த தாக்குதலின் மூலம் ஒரு தந்தையையும் தனது தாய், மனைவி, இரு சகோதரிகள், சகோதரன் என ஒரு குடும்பத்தினுடைய மிக முக்கியமான பலரையும் இழந்து விட்ட ஒரு குடும்பத்தினுடைய ஒரு அங்கத்தவனாய் இந்த பதவியை முஜ்தபா கொமைனி ஏற்றிருப்பது என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அவர் அடுத்து என்ன முடிவுகள் எடுக்க போகிறார், எதிரிகளை பழிவாங்குவது நிச்சயமாக அவருடைய குடும்பம் கொலை செய்யப்பட்டதுடைய தாக்கத்தையும் கொண்டிருக்கும் வீரியம் மிக்க ஒரு காரணியாக இருக்கும் என்ற அடிப்படையில் இவருடைய இந்த தெரிவை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கிறார்கள். அதே போன்று ஈரானின் தற்பொழுது ஒரு யுத்த களத்தை நோக்கி தள்ளப்பட்டிருக்கின்றது. யுத்த தளபதியாக காணப்பட்ட ஆயத்துல்லா அலி கொமைனி கொலை செய்யப்பட்டிருக்கின்ற இடத்திற்கு புதிய ஒரு தளபதி நியமிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே அவர் இந்த சூழலை அவர் எவ்வாறு கையாள இருக்கின்றார், அவர் என்ன முடிவுகள் எடுக்க போகின்றார், எதிர்காலத்தில் இந்த யுத்தத்தை அவர் எவ்வாறு வழிநடத்தப் போகின்றார் என்ற எதிர்பார்ப்புக்கு மத்தியில் அவர் இந்த பதவியை ஏற்றிருப்பது இன்னொரு காரணம். அது ஒரு முக்கியமான செய்தியாக உலக அளவில் பார்க்கப்படுவதற்கு அடுத்த முக்கியமான ஒரு காரணமாக நாங்கள் பார்ப்பது, அமெரிக்காவினுடைய CIA மற்றும் இஸ்ரேலினுடைய மொசாட் எப்பொழுதும் இந்த தலைவர்கள், ஆன்மீக தலைவர் உட்பட ஈரானுடைய முக்கியமான இராணுவ தலைமைகள், அரசியல் தலைமைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கடந்த முறையும் தாக்கி தனது தந்தையை அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த புதிய ஆன்மீக தலைவரை எங்கேயாவது அவர்கள் கொலை செய்வார்களா அல்லது உடனடியாக தீர்த்து கட்டுவார்களா என்ற அச்சம் எல்லா இடங்களிலும், எல்லா மட்டங்களிலும் நிலவி வருகின்றது. குறிப்பாக ஈரானுடைய உளவுத்துறையை பொறுத்தவரைக்கும் அதில் பலவீனங்கள் இருக்கின்றது. உச்சகட்டத்தில் இருக்கின்ற இராணுவ கட்டமைப்பில் இருக்கின்றவர்கள் கூட நம்பிக்கையற்றவர்களாக, நம்ப தகுதியற்றவர்களாக காணப்படுகின்ற ஒரு சூழலில் புதிய ஆன்மீக தலைவர் தைரியமாக அந்த இடத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி அவர் எப்பொழுது இந்த 2 கழக பார்வையுள்ள உளவு பிரிவினராலும் தாக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு மக்களுக்கு மத்தியிலும் உலக அரசியல்வாதிகளுக்கு மத்தியிலும் காணப்படுகின்றது. எனவே ஒரு கத்தி மேல் நடக்கின்ற ஒரு பதவியாக இந்த பதவியை குறிப்பிடலாம். தனது உயிர் எப்பொழுதும் பறிக்கப்படலாம் என்ற ஒரு அச்சம் நிறைந்த சூழலில் தான் முஜ்தபா கொமைனி இந்த பதவியை ஏற்றிருக்கிறார். அதேபோன்று இவ்வளவு காலமும் ஈரானுடைய ஆன்மீக தலைவராக இருந்தவர் மிக மிக வயது போன ஒருவராக காணப்பட்டார். ஆனால் தற்போது காணப்படுகின்ற முஜ்தபா கொமைனியை பொறுத்தவரைக்கும் 56 வயதை நிரம்பிய ஒருவர். இவர் இந்த பதவியை பொறுப்பேற்றிருக்கின்றார். எனவே அவருடைய சிந்தனை புதிய பாய்ச்சல் ஒன்றை ஈரானுடைய அவர்கள் கடந்த காலங்களில் கடைபிடித்து வந்த கொள்கைகள், கோட்பாடுகள் புதிய ஒரு உத்வேகத்தையும், புதிய ஒரு பாய்ச்சலையும், புதிய சிந்தனையையும் வழங்குமா என்ற எதிர்பார்ப்பும் காத்திருக்கின்றது. இந்த காரணங்களோடு சேர்த்து இதுவரைக்கும் தன்னை அரசியல் ரீதியாகவோ அல்லது வேறு ஒரு முக்கியமான நபராகவோ அவர் காட்டிக் கொண்டதில்லை. அந்த வகையில் இவர் புதிய ஒரு தலைவர், யாருக்கும் பெரிதாக அறிமுகம் இல்லாதவர். இவருடைய குரலை கூட பெரிதாக ஈரான் மக்கள் கேட்டதாக தெரியவில்லை. அந்த அளவு ஒரு மறைமுககரமாக இருந்தவர் இப்பொழுது வெளிப்பட்டிருக்கின்றார். எனவே இந்த பல காரணங்களினால் இவருடைய தெரிவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது. இவருடைய கல்வி தகமைகளை பொறுத்தவரைக்கும் இவர் மார்க்க கல்வியை கற்றிருக்கின்றார். மார்க்க கல்வியிலும் இவர் முழுமையாக ஒரு ஆயத்துல்லா என்ற அதி உச்ச நிலையை அடையவில்லை. எனவேதான் இந்த பதவியை பொறுத்தவரைக்கும் மிக மிக முக்கியமான பதவியாக ஈரானுடைய கட்டமைப்பிலே பார்க்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இவர் ஆன்மீக ரீதியாக அல்லது மத கல்வியிலே ஒரு நடுத்தரமான ஒருவராக தான்
கணிக்கப்படுகின்றார். அந்த அடிப்படையில் இவருடைய இந்த இடத்திலும் இவருக்கு விமர்சனங்கள் காணப்படுகின்றன. என்றாலும் ஆயத்துல்லா அலி கொமைனி 1980களில் 86 ஆண்டுகளில் அவர் இந்த பதவியை ஏற்கின்ற போது அவரும் இதே நிலையில் தான் காணப்பட்டார். எனவே அவர் காலங்கள் செல்ல செல்ல ஆயத்துல்லா என்ற நிலையை நோக்கி அவர் பதவி உயர்வு பெறுவார் எனவும் சொல்லப்படுகின்றது. இவர் நேரடியாக அரசியலில் ஈடுபடாவிட்டாலும் IRGC என்று சொல்லப்படுகிற ஈரானுடைய புரட்சிகர இஸ்லாமிய படையணியினுடைய பல செல்வாக்கு மிக்க நபராகவும், இந்த படையணியை இவ்வளவு தூரம் ஒரு சக்தி வாய்ந்த அதே போன்று ஒரு கட்டமைப்பு கொண்ட ஒரு படையாகவும் கட்டமைப்பதில் இவருடைய பங்கு மிக மிக முக்கியமானதாக சொல்லப்படுகின்றது. மறைக்கரமாக அவர் செயற்பட்டிருக்கின்றார். ஈரானுடைய புரட்சிகர காவல் படையினுடைய எல்லா மட்டங்களிலும் அதிகாரமிக்க ஒரு நபராகவும் இவர் காணப்படுவதாக சொல்லப்படுகின்றது. அதே போன்று இவர் மிக ஒரு இரகசியமான முறையில் தன்னை பிரபல்யப்படுத்த விரும்பாமல் இவர் நாட்டுக்காக பல தியாகங்களை செய்திருக்கிறார். அதே போன்று 1980 90களில் நடைபெற்ற ஈரான் ஈராக் யுத்தத்தின் போதும் களத்தில் முன்னணியில் நின்று செயல்பட்ட நாட்டிற்காக போராடிய ஒரு வீரராகவும் இவர் காணப்படுவதாக சொல்லப்படுகின்றது. எனவே அரசியல் ரீதியிலும் அதே போன்று மத விடயங்களிலும் ஒரு மிக இரகசியமாகவும் தலைமறைவாகவும் இயங்கிய ஒரு நபராக சொல்லப்படுகின்றது. தற்போது கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற ஈரானுடைய IRGC-யினுடைய கட்டமைப்பை கொண்டு வருவதிலும் அதில் சில பல மாற்றங்களை செய்து அதனை ஒரு சிறந்த ஒரு படையணியாக உருவாக்குதல் இவருடைய பங்கு முக்கியமானதாக கருதப்படுகின்றது. எனவே இவருடைய நியமனம் என்பது மிக ஒரு தீர்க்கமான நியமனமாக நாங்கள் கருதலாம். இவர் மீதான விமர்சனங்களை நாங்கள் பார்ப்போம். ஆனால் இவர் இதுவரைக்கும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல்வாதியாகவோ அல்லது மக்களால் நேரடியாக வாக்களித்து தெரிவு செய்யப்பட்ட ஒருவராகவோ இல்லை. எனவே இந்த இடத்திற்கு அவர் தெரிவு செய்யப்பட்டிருப்பது எந்த அளவு தூரம் மக்களை வழிநடத்த இவருக்கு அனுபவம் இருக்கிறது என்ற கேள்வியை எழுப்பி இருக்கின்றது. அதே போன்று இவர் மறைமுகமாக அஹ்மதி நெஜாதியுடன் இணைந்து, முன்னாள் ஈரானுடைய ஜனாதிபதி அஹ்மதி நெஜாதியுடன் இணைந்து 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பச்சை இயக்கம் என்ற ஒரு கிரீன் மூவ்மெண்ட் என்ற ஒரு புதிய சீர்திருத்தத்தை வேண்டி ஈரானுடைய பல பிரதேசங்களிலும் ஆர்ப்பாட்டங்களையும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள் ஒரு குழுவினர். இந்த குழுவினை அடக்குவதில் இவருடைய மறைக்கரம் காணப்பட்டதாகவும் 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அஹ்மதி நெஜாதை வெல்ல வைப்பதற்காக இவர் இந்த தனது ராணுவ படையை கொண்டு இந்த போராட்டக்காரர்களை அடக்கியதாக சொல்லப்படுகின்றது. இந்த குற்றச்சாட்டும் இவர் மீது காணப்படுகின்றது. அதே போன்று ப்ளூம்பெர்க் பத்திரிகை இவர் தொடர்பாக செய்தி ஒன்றை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். இந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை தொடர்பாக எங்களால் எந்த அளவுக்கு மேற்கத்திய ஊடகங்களை நம்புவது என்ற ஒரு கேள்வி என்று பரவலாக இருக்கின்றது. ஏனென்றால் இதுவரைக்கும் உலகத்தினுடைய எந்த ஒரு விடயத்தையும் மிக துல்லியமாகவும் உண்மையாகவும் சொல்கிறார்கள் என பலராலும் மெச்சப்பட்ட பல ஊடகங்களும் செய்திகளை தெளிவோ இல்லாமலும் பிழையாகவும் ஈரானுடைய அமெரிக்கா மற்றும் அவர்களுடைய நேச நாடுகளுடைய அஜெண்டாவை முன்கொண்டு செல்கின்ற ஊதுகுழல்களாகவே இப்பொழுது பார்க்கப்படுகின்ற இந்த சூழலில் ப்ளூம்பெர்க் சொல்லி இருக்கிறது, இவர் மிக இரகசியமாக பல கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான வீடுகள் சொத்துக்களை அமெரிக்காவில் வாங்கி வைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. தொடர்பான விடயங்களை எங்களால் எந்த அளவு ஊகிக்க முடியும் என்பது இல்லை. எனவே ஒரு மிக மிக அவசியமானதும் முக்கியமானதுமான ஒரு சூழலில் இந்த பதவியை பொறுப்பேற்றிருக்கின்றார் முஜ்தபா கொமைனி. இரண்டாவது மகன் இவர் அலி கொமைனியினுடைய இரண்டாவது மகன், அடுத்த மகன் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சூழலில் இவர் பொறுப்பேற்றிருக்கின்றார். எனவே அவர் என்ன தீர்மானங்களை எடுக்கின்றார்? அவர் பொறுப்பெடுத்து மிக குறுகிய நேரத்துக்குள்ளால் இஸ்ரேலை நோக்கி பல புதிய ஏவுகணைகளை IRGC ஏவி இருந்தார்கள். எனவே இவருடைய வருகைக்கு பின்னர் ஒரு தலைமைத்துவத்தை நோக்கி ஈரான் மீண்டும் ஒன்று சேர்ந்திருக்கிறது. மக்களுக்கு மத்தியில் சிலருக்கு மத்தியில் விமர்சனம் காணப்படுகின்றது. குறிப்பாக 1970களில் பெஹ்லவி குடும்பத்தினருக்கு எதிராக, குடும்ப ஆட்சிக்கு எதிராகத்தான் இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டது. மீண்டும் ஒரு குடும்ப ஆட்சியை நோக்கி நகருகிறதா என்ற கேள்வி மக்களுக்கு மத்தியில் சிலருக்கு மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனாலும் பெரும்பாலான மக்கள் இந்த தெரிவை கொண்டாடுகிறார்கள். அவர் ஆயத்துல்லா அலி கொமைனி சென்ற இடத்திற்கு மீண்டும் அவருடைய மகன் வந்திருப்பது என்பது அவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கின்றது. இந்த தலைமைத்துவத்தை நோக்கி அவர் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஈரானுடைய கட்டமைப்பிலே மிக முக்கியமான ஒரு பதவியாக இது காணப்படுகின்றது. ஜனாதிபதியை பொறுத்தவரைக்கும் அவர் நிர்வாக ரீதியான தீர்மானங்களுக்கு பொறுப்பாக இருக்கிறார், நிர்வாக ரீதியான முடிவுகளை எடுப்பார். ஆனால் பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள், அதே போன்ற வெளிநாட்டு கொள்கைகளை தீர்மானிப்பது என்பது அது உச்ச தலைவருடைய தீர்மானத்தில் தான் தங்கி இருக்கிறது. எனவே இந்த அடிப்படையில் ஜனாதிபதியை விட ஈரானில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதவியாக இந்த பதவி காணப்படுகின்றது. வருகின்ற காலங்களில் இவருடைய தீர்மானங்கள் என்ன, இவர் எவ்வாறு ஈரானை வழிநடத்தப் போகின்றார், தனது தந்தையினுடைய வழியிலே இதனை கொண்டு போக போகிறாரா அல்லது புதிய வழிமுறையை ஏதாவது தெரிவு செய்து அவர் நடத்தப் போகிறாரா என்ற விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இவருடைய அறிக்கைகள், அதே போன்று இவருடைய கடந்த கால செயற்பாடுகளை பார்க்கின்ற போது ஈரானை இங்கிருந்து தான் அவர் தொடர்ந்தேர்ச்சியாக கொண்டு செல்வார். புதிய சீர்திருத்தங்கள் அல்லது மேற்கத்திய உலகத்துடன் இஸ்ரேலுடன் ஒரு உறவை பேணுவார் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு மத்தியில் இல்லை. இவரை ஒரு கடும் போக்குவாதியாக பல ஊடகங்களும் காட்ட முனைகின்றன. கடும் போக்குவாதம் என்பதனூடாக எதனை அவர்கள் நினைக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இஸ்ரேலை எதிர்ப்பது கடும் போக்குவாதமா, அமெரிக்காவினுடைய அடாவடித்தனம்
அடிமைத்தனத்தை எதிர்ப்பது கடும் போக்குவாதமா, மேற்கத்தியத்தினுடைய சுரண்டலை எதிர்ப்பது கடும் போக்குவாதமா, அல்லது சுற்றி இருக்கின்ற அரபு நாடுகள் மன்னர்களுடைய கையாளாக தனத்தை எதிர்ப்பது கடும் போக்குவாதமா என்ற கேள்விகளையும் நாங்கள் கேட்க வேண்டியிருக்கின்றது. நாங்கள் முழுமையாக மேற்கத்திய ஊடகங்களையோ அல்லது அவர்களால் திணிக்கப்படுகின்ற கருத்துக்களையோ கேட்பதை விட அவற்றை மிகவும் அலசி ஆராய்ந்து அவற்றை அனலிட்டிக்கல் மைண்டுடன் நாங்கள் அணுகுவதுதான் சிறந்த தீர்மானமாக இருக்கும். எனவே அடுத்து வருகின்ற சில வருடங்கள் அல்லது பல வருடங்களினுடைய தீர்மானம் ஈரானுடைய தலைவிதி இப்பொழுது முஜிதபா கொமைனியில் தங்கியிருக்கின்றது. அவர்களுக்கு சிறந்த ஒரு எதிர்காலம் அமைய வேண்டும், சிறந்த ஒரு ஆட்சி வர வேண்டும், பொருளாதார ரீதியில் அவர்கள் முன்னேற வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்தித்து வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்ளலாம். இது தமிழ் டைம்ஸின் உலக செய்திகள் மீதான பார்வை.